கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை ஒன்றைத்தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். அதில் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நீங்கள் அறியாமல் இருக்கிறபடினால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாம், இப்பொழுது நம்மளுக்கு நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இத்தனை வருஷமாக ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டு கொண்டு தான் இருந்தோம். ஆனால் வேதத்தில் உள்ள வசனங்களை நம்ம படிக்கிற பொழுது நம்மளுக்கு விசுவாசம் வரும். ஆலயத்துக்கு போய் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது நம்மளுக்கு ஒரு பயம் வரும், ஏசப்பா வரப்போறாருன்னு. அப்புறம் நாளாக நம்மளுக்கு என்ன ஆயிரும்னு சொல்லி சொன்னால், இது எப்போயுமே கேட்குற மெசேஜ் தானே, இது எப்போவுமே பாஸ்டர் சொல்கிறது தானே, இது எப்போவுமே ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காதில் கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே போவோம். ஆனால் இப்போ நடக்கிற காரியங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவகுமாரன் வரும் பொழுது அநேக காரியங்கள் நடக்கும் என்று வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலே நம்ம பார்க்கிறோம். அதில் என்னென்னு சொன்னால், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், இயற்கையினாலே பலவிதமான அழிவுகள் வரும், யுத்தங்கள் வரும் என்று சொல்லி அந்த பிரகாரமாக இப்போ பாருங்க, எத்தனையோ இடங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. இன்னும் இந்த தேசத்தில் யூகேல யுத்தம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதே போல் மழையினால் பாருங்க, எப்பயும் இல்லாதபடி மழை பரவலாக பெஞ்சு எல்லா இடத்துலையும் அழிவு, எல்லா இடத்துலையும் சாப்பாடுகள் கிடைக்காத ஒரு தட்டுப்பாடு அப்படியெல்லாம் இருக்கிறபடினாலே தேவன் வரப்போகிறதற்கான ஒரு அறிகுறி தேவன் நம்மளுக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அடுத்தது ஒவ்வொரு தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபிக்காம இப்பவும் நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய காரியங்கள் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். ஆனால் இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கிற தேசங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக யார் ஜெபிக்க கூடும்? இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் சுயநலமுள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அப்படி அல்ல. இப்போ கிறிஸ்மஸ்ன்னே வச்சுக்கோங்களேன். கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் அது மெயினான ஒரு காரியம் ஷேரிங். தேவன் தன்னை நாம் எங்களுக்காக ஜீவ பலியாக கொடுக்கத்தான் இந்த பூமியில் பிறந்தார். ஆனால் இப்போ கிறிஸ்மஸ்ன்றது ஒரு ட்ரெடிஷனலாக ஒரு 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 களியாட்டங்களா அந்த மாதிரி மாறிடுச்சு. அதனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழுகிற நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும். முதலாவது நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏனென்று சொன்னால், சத்துருவானவன் நம்மளையும் தாக்குறதற்கு அவன் வழி தேடி கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒருத்தனை எப்போ தள்ளி விழுத்தலான்னு தான் சத்துருவானவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனபடினாலே நாம் நமக்காக ஜெபிச்சு நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். மாத்திரமல்ல, நாம் இருக்கிற தேசங்களுக்காக, மற்ற தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, திறப்பிலே நிற்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அழிவின் காரியங்களுக்கும் எதிராக நம்முடைய முழங்கால்களை முடக்கி தேவனிடத்திலே நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஒரு தேவனுடைய வார்த்தையோடு உங்களை அடுத்து நான் சந்திக்கிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.